ஹரியானா மாநிலம் ஜிந்த் நகரில் நடந்த விழாவில் இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவையை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைத்தார். பிரதமர் மோடி கொடியசைக்க முதல் ஹைட்ரஜன் ரயில் தனது பயணத்தை துவங்கியது. விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்கிறேன் என்ற ஒற்றை கையெழுத்தை போடுங்கள் என முதல்வர் விஜய்க்கு பாமக தலைவர் அன்புமணி கோரிக்கை விடுத்தார். பஞ்சாப் மாநிலத்திலிருந்து அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் புதுப்பிக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் மோடி காணொலி மூலம் திறந்து வைத்தார். தமிழகத்தில் புதுப்பிக்கப்பட்ட சென்னை பார்க், குன்னூர், சின்னசேலம் உள்ளிட்ட ரயில் நிலையங்களை திறந்து வைத்தார். புதுப்பிக்கப்பட்ட சென்னை பார்க் ரயில் நிலையத்தை காணொலி மூலம் பிரதமர் மோடி திறந்து வைத்தார். பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் இருந்தவாறே காணொலியிலேயே ரயில் நிலையத்தை திறந்து வைத்தார். ரூபாய் 14.79 கோடியில் நவீனமயமாக்கப்பட்டுள்ளது. சுகாதார கட்டமைப்பில் இந்தியா முன்னேறியுள்ளது. நம் மீதான உலகின் கண்ணோட்டம் மாறியுள்ளதென பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். பெருந்தொற்றின் போது இந்தியா யாரிடமும் உதவி கோரவில்லை, மற்றவர்களுக்கு நாம் தான் உதவினோம் என்றார். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள MC ராஜா சமூக நீதி விடுதியில் முதல்வர் விஜய் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். விடுதி மாணவர்களுடன் கலந்துரையாடிய அவர் அங்குள்ள அடிப்படை வசதிகள், உணவு மற்றும் தங்கும் சூழல் எப்படி உள்ளது என்பது குறித்து கேட்டறிந்தார். தமிழகத்தில் முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆன்லைனில் இன்று முதல் ஜூலை 31 வரை நடக்கிறது. பொதுமக்கள் தங்களின் விவரங்களை இணையதளத்தில் தாங்களாகவே பதிவு செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக சுய விவர கணக்கெடுப்பு பணி இன்று துவங்கியுள்ளது. தமிழக மக்கள் அனைவரும் இந்த பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு தங்கள் விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என கவர்னர் அர்லேக்கர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் முதல்வர் விஜய் தனது சுய விவரங்களை இணையதளத்தில் பதிவு செய்தார். உங்கள் தகவல்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும், எல்லோரும் சேர்ந்து இதை வெற்றிகரமாக செய்து முடிப்போம் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேர்தலுக்கு பிறகு NDA கூட்டணியுடன் விஜய் கைகோர்ப்பார் என்று தான் எதிர்பார்த்ததாகவும், ஆனால் அவர் மற்ற கட்சிகளின் ஆதரவுடன் தற்போது ஆட்சி அமைத்துள்ளார் என மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். குடிமைப்பொருள் வழங்கல் கழகத்தின் தலைவராக உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணனை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. பழனிக்கு மொட்டை போட்டவர் யார் என்பது காலப்போக்கில் தெரியும் என்று ரூபாய் 100 கோடி மதிப்புள்ள நில மோசடி குறித்த திமுகவின் விமர்சனத்துக்கு அமைச்சர் செங்கோட்டையன் பதிலடி கொடுத்தார். மாற்றுக் கட்சிகளிலிருந்து தாவேகாவுக்கு வந்தவர்களுக்கு விரைவில் பொறுப்புகள் வழங்கப்படும். முதல்வர் விஜயுடன் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என அமைச்சர் ஆனந்த் தெரிவித்தார். அரசு மருத்துவமனையில் நோயாளிகள் மற்றும் அவர்களின் உறவினர்களிடம் பணம் வாங்கும் ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். மருத்துவமனை ஊழியர்கள் பணம் கேட்டால் 104 என்ற எண்ணிற்கு பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம் என அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். மின் வாரியத்துக்கு நிலத்தை தானமாக வழங்கும்போது பதிவு கட்டணத்தில் இருந்து முழு விலக்கு அளிக்கப்படுவதாக பத்திரப்பதிவுத்துறை அறிவித்துள்ளது. 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டை 10% உயர்த்துவது குறித்து முதல்வர் விஜய் அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து முடிவெடுப்பார் என அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். தமிழகத்தில் உணவகத்துடன் கூடிய ரெஸ்டோபார் திட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பாக டாஸ்மாக் நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக எந்தவொரு அறிவிப்பையும் வெளியிடவில்லை என்று அமைச்சர் விக்னேஷ் தெளிவுபடுத்தியுள்ளார். முதல்வர் விஜய் வசம் உள்ள நகராட்சி நிர்வாகத்துறையில் 50க்கும் மேற்பட்ட டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. டெண்டர்களை சமர்ப்பிக்க குறுகிய நாள் மட்டுமே கால அவகாசம் வழங்கப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பழனி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் போலி ஆவணங்கள் மூலம் மோசடி செய்யப்பட்ட வழக்கை CBCID மாவட்ட SP சஜிதா தலைமையிலான காவல்துறையினர் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். பழனி கோயிலுக்கு சொந்தமான ரூபாய் 100 கோடி மதிப்புள்ள நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த வழக்கில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனுக்கு இடைக்கால முன்ஜாமீன் வழங்கி ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பழனியில் 100 கோடி ரூபாய் நிலத்தை விற்பனை செய்த முருகதாஸ் மற்றும் வாங்கிய வெள்ளத்துறை, சேதுபதி ஆகியோர் தலைமறைவாகிவிட்டனர். 3 பேரையும் CBCID போலீசார் தேடுகின்றனர். நடப்பாண்டுக்கான காவலர்கள் நியமனத்தை ஓராண்டுக்கு தாவேக அரசு தள்ளி வைத்திருப்பது கண்டனத்துக்குரியது. இது காவல்துறை பணிக்காக காத்திருக்கும் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு ஏமாற்றத்தை தந்திருப்பதாக உதயநிதி தெரிவித்தார். நீட் தேர்வுக்கு எதிராக தமிழக அரசியல் கட்சிகள் செய்து வரும் வெறுப்பு பிரச்சாரங்களை முறியடித்து கடின உழைப்பால் நீட் தேர்வில் வெற்றி பெற்று மருத்துவ கனவை நோக்கி அடியெடுத்து வைக்கும் மாணவர்களுக்கு வாழ்த்துகள் என்று நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். டாஸ்மாக் கடைகளில் மேலும் 54 நிறுவனங்களின் மதுபான வகைகளை அறிமுகம் செய்வது அதிர்ச்சி அளிக்கிறது. போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதுதான் அரசுக்கு அழகு, போதைக்கு அடிமையாக்குவதல்ல என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார்.
உண்மையான குற்றவாளிகளை குற்றத்திலிருந்து தப்ப விடுவதற்காக மிகப்பெரிய சதி செயலாக செயல்படுத்தி இருக்கிறார்கள் என்று கருதுகிறேன் என பாரதிய ஜனதா மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார். கோவை செம்மொழி பூங்கா திட்டப் பணிகளில் 40 கோடி ரூபாய் அளவிற்கு திமுக ஆட்சியில் ஊழல் நடந்துள்ளதாக கூறப்படும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. ஊழல் செய்தவர்களை கண்டறிந்து முதல்வர் விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வானதி சீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார். எந்த காலத்திலும் திமுகவுடன் எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் அதிமுக ஈடுபடவில்லை. அதிமுக திமுக என்ற தீய சக்திக்கு எதிராக உருவாக்கப்பட்ட இயக்கம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கூறினார். அதிமுக எம்எல்ஏக்களிடம் குதிரை பேரம் நடைபெற்றதாக குற்றம் சாட்டி அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, எம்பி இன்பதுரை ஆகியோர் டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்தனர். அதிமுக பாரதிய ஜனதாவுடன் திமுக என்றைக்கு கூட்டணி வைக்க முயன்றதோ அன்றே திமுகவுடன் இருக்க முடியாது என்பதை உணர்ந்து வெளியில் வந்துவிட்டோம் என மதிமுக எம்பி துரை வைகோ தெரிவித்தார். தாவேகா பெண் தொண்டர்களை இழிவாக பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய கோரி அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் தாக்கல் செய்த மனுவை சென்னை ஹைகோர்ட் தள்ளுபடி செய்தது. பெண்களுக்கு எதிராக எந்த உள்நோக்கத்துடனும் கருத்து தெரிவிக்கவில்லை என்று பொன்ராஜ் தரப்பு வாதிட்டது. சிவகங்கை மடப்புரம் அஜித்குமார் கொலை சம்பவத்தில் சிபிஐ தரப்பு தாக்கல் செய்த கூடுதல் குற்ற அறிக்கை தொடர்பான வழக்கு விசாரணையை ஜூலை 29ஆம் தேதிக்கு மதுரை மாவட்ட நீதிமன்றம் தள்ளி வைத்தது. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து பறக்கும் முதல் தனியார் ராக்கெட் விக்ரம் 1 நாளை விண்ணில் ஏவப்படும் என்று இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். வந்தே மாதரம் பாடலை அவமதிப்பதை இனி தண்டனைக்குரிய குற்றமாக்க பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடரில் புதிய மசோதாவை மத்திய அரசு கொண்டு வருகிறது. திருத்தப்பட்ட வக்ஃபு சட்டத்தை அமல்படுத்த முடிவு செய்ததன் மூலம் ஐக்கிய ஜனநாயக முன்னணி அரசு பாரதிய ஜனதாவிடம் முழுமையாக சரணடைந்து விட்டதென்று கேரள மாநில எதிர்க்கட்சித் தலைவர் பினராயி விஜயன் தெரிவித்தார். மத்திய அரசின் அனுமதியின்றி அரசுமுறை பயணமாக வெளிநாடுகளுக்கு சென்றதாக அமைச்சர்கள் ராஜ்மோகன் மற்றும் கீர்த்தனாவுக்கு எதிராக மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. நீட் வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட தினேஷ் பிவால் மற்றும் விகாஷ் பிவால் ஆகியோரின் ஜாமீன் மனுக்கள் மீது பதிலளிக்க சிபிஐக்கு உத்தரவிட்ட டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் விசாரணையை 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. சீனாவின் சோங்கிங் நகரில் உள்ள பெங்ஷுயி பகுதியில் ஏற்பட்ட திடீர் நிலச்சரிவில் சிக்கி 10க்கும் மேற்பட்ட அடுக்குமாடி கட்டிடங்கள் மண்ணுக்குள் புதைந்தன. எச்சரிக்கைக்கு பிறகு 1000க்கும் அதிகமான மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகளில் தேசிய மீட்புப் படை ஈடுபட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று முதல் ஜூலை 23ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் ஊழலற்ற நிர்வாகம் நடத்த வேண்டும் என முயற்சிகளை மேற்கொள்வதும் முதல்வர் விஜய் அமைச்சர்களை கடுமையாக எச்சரிப்பதும் வரவேற்கத்தக்கது என நவாஸ்கனி எம்பி தெரிவித்துள்ளார். ஆர்டிஓ அலுவலகங்களில் பர்மிட் பெற 5 லட்சம் வரை லஞ்சம் வாங்கிய நிலை மாறி தற்போது ₹1 கூட இல்லாமல் அனுமதி வழங்கப்படுகிறது. இதனால் கூடுதல் செலவுகள் மிச்சமாகி ஆம்னி பேருந்துகளை அரசு நிர்ணயித்த கட்டணத்திலேயே இயக்க உரிமையாளர்கள் சங்கத்தினர் முன்வந்துள்ளனர். IAS, IPS அதிகாரிகளுக்கு ஆண்டுதோறும் நடத்தப்படும் விளையாட்டுப் போட்டிகளைப் போன்று ஸ்போர்ட்ஸ் ஃபார் எவர்கிரீன் என்ற பெயரில் தமிழக எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்களுக்கு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூறினார். முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக ஆட்சியை கவிழ்க்க ஆபரேஷன் மேகாலயா என்ற ரகசிய பெயரில் திமுக சதி செய்துள்ளது. தாவேக எம்எல்ஏக்கள் 15 பேரை கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து வாங்க திட்டம் தீட்டப்பட்டது தெரிய வந்துள்ளது. தமிழக அரசு அறிவித்துள்ள புதிய வாட்ஸ்அப் எண்களுக்கு வரும் தகவல்கள் மற்றும் லஞ்ச புகார்கள் குறித்து விசாரிக்க லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் தனி பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஈரானில் உள்ள 2 பாலங்கள், ஒரு ரயில் நிலையம் மற்றும் ஒரு விமான நிலையம் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. பாலங்கள் மீதான தாக்குதலில் 7 பேர் கொல்லப்பட்டனர். கரூர், ஈரோடு, தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு 43,865 கோடி ரூபாய் கடன் உள்ளது. தற்போது போக்குவரத்து கழகங்களின் வருவாயை பெருக்க தமிழக அரசு புதிய திட்டங்களை செயல்படுத்த முடிவு செய்துள்ளது. அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தத்தை சீர்குலைக்க இஸ்ரேல் முயற்சி செய்து வருவதாக அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தங்கம் விலை இன்று சவரனுக்கு $400 குறைந்து 1,04,800 ரூபாய்க்கும், கிராமுக்கு $50 குறைந்து 13,100 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு $5 குறைந்து $235 விற்பனையாகிறது. தேனி மாவட்டம் மேகமலை அருவி பகுதியில் நடக்கும் பாதுகாப்பு மற்றும் சீரமைப்பு பணிகள் காரணமாக சுற்றுலா பயணிகள் அருவி பகுதிக்கு செல்ல வனத்துறையினர் தற்காலிக தடை விதித்துள்ளனர்.
இந்திய விடுதலைக்கும் மக்களின் உரிமை வாழ்விற்கும் தங்களது இன்னுயிரை ஈந்த தியாகிகள் ஆர்யா எனும் பாஷ்யம், சங்கரலிங்கனார், செண்பகராமன் ஆகியோருக்கு வீர வணக்கங்கள். இவர்களின் உயரிய பண்புகளை வாழ்வியல் நெறியாக ஏற்று மனித நேயமும் நாட்டுப்பற்றும் கொண்ட புதிய சமுதாயத்தை உருவாக்கிடுவோம் என முதல்வர் விஜய் கூறியுள்ளார். கடந்த காலங்களில் திமுக மற்றும் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தது தனது அரசியல் வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறுகள் என்றும், பொதிகை மலை உறுதியாக இருப்பதைப் போல சரியான முடிவுகளை இன்றைய அரசியலில் நாம் செய்துள்ளோம். இனி நமக்கு எவ்வித கேடும் யாரும் செய்ய முடியாது என்றும் வைகோ கூறியுள்ளார். ஜூன் 26 முதல் ஜூலை 16 வரை மாநிலம் முழுவதும் 12 பேருக்கு கோவிட் வைரஸ் தொற்று ஏற்பட்டது என்றும், அவர்களில் இணை நோய்கள் இருந்த 4 பேர் வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்தனர் என்று ஆந்திர பிரதேச மாநில சுகாதார ஆணையர் ஜி வீரபாண்டியன் தெரிவித்தார். சென்னை தாம்பரம் அருகே செல்போன் ப்ளூடூத் பழுதானதால் ஏற்பட்ட தகராறில் சப்ளையர் தர்மேந்திராவை விறகு கட்டையால் அடித்தே கொன்ற பிரியாணி மாஸ்டர் இர்ஃபானை போலீசார் கைது செய்தனர். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் திடீர் ஆய்வு செய்தார். குடிநீர் கிடைப்பதில்லை என நோயாளிகள் மற்றும் உறவினர்கள் புகார் அளித்தனர். இதுகுறித்து மாலைக்குள் அறிக்கை தாக்கல் செய்யும்படி டீனுக்கு அமைச்சர் உத்தரவிட்டார். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை பிரசவ வார்டில் ஊழியர்கள் பணம் கேட்பதாக வந்த புகாரை தொடர்ந்து 4 ஊழியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். மாற்றம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்துவிட்டு ஜனநாயக குரலை ஒடுக்கும் பொய்க்கால் குதிரை அரசு போடும் பொய் வழக்குகள், கைதுகளுக்கெல்லாம் அஞ்சும் இயக்கம் அதிமுக அல்ல என பழனி நில மோசடி தொடர்பான சமூக வலைதள பதிவுக்காக அதிமுக நிர்வாகி இந்திராணி கைது செய்யப்பட்டதற்கு அக்கட்சி ஐடி விங் கண்டனம் தெரிவித்துள்ளது. தென்காசி மலையடிப்பட்டியில் நடந்த அகழாய்வில் நுண்கற்கால கற்கருவிகள், சங்கு வளையல்கள் உட்பட நூற்றுக்கணக்கான பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. தொடர் தொல்லியல் பணிகளும் ஆய்வு முடிவுகளும் தமிழர்களின் தொன்மையை உலகிற்கு பறைசாற்றும் என அமைச்சர் ராஜ்மோகன் கூறியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு வரும் பொதுமக்களிடம் போலீசார் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். நேற்று பெண் ஒருவர் மண்ணெண்ணெயை தனது உடலில் ஊற்றிக்கொண்ட சம்பவத்தை அடுத்து இந்த சோதனை மேற்கொள்ளப்படுகிறது. கொள்முதல் நிலையங்களில் தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகளை உடனடியாக கிடங்குகளுக்கு அப்புறப்படுத்தி நெல் கொள்முதல் பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி கோரிக்கை விடுத்துள்ளார். மாணவர்களின் கல்விக்கடன் ஏறத்தாழ 1.25 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கலாம். நாடு முழுவதும் உள்ள மாணவர்களின் கல்விக்கடனை மத்திய அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என உயர்கல்வி அமைச்சர் விஸ்வநாதன் வலியுறுத்தியுள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் இருந்து கொண்டு சென்ற பட்டு வஸ்திரத்தை திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் அமைச்சர் ரமேஷ் சமர்ப்பித்தார். தமிழக சட்டசபை தேர்தலில் 4 தொகுதிகளை கொடுத்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட திமுக நிர்பந்தித்தது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியுள்ளார். நீட் தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு அவர்களுடைய பெற்றோர்கள் உறுதுணையாக அருகிலேயே இருக்க வேண்டும். 104 என்ற எண்ணுக்கு அழைத்து பேசுங்கள், அவர்களுக்கு ஆறுதலாக இருங்கள் என அமைச்சர் அருண்ராஜ் அறிவுறுத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித் துறையின் ஆய்வுக் கூட்டம் முதல்வர் விஜய் தலைமையில் நடந்தது. 2031க்குள் குடிசையில்லா நகரங்கள், அனைவருக்கும் தரமான வீடு வழங்குவது குறித்து அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதல்வர் விஜய் ஆலோசனை நடத்தினார். MBBS மற்றும் BDS விண்ணப்பிக்க ஜூலை 23ஆம் தேதி கடைசி நாள். காலக்கெடு நீட்டிக்கப்படாது என மருத்துவ கல்வி இயக்ககம் தெரிவித்துள்ளது. சென்னையில் குடியிருப்பு பகுதிகளில் பொதுமக்களுக்கும் நாய் வளர்ப்பவர்களுக்கும் இடையே ஏற்படும் மோதல்களை தவிர்க்க சென்னை மாநகராட்சி தெருநாய்களுக்கு உணவளிப்பதற்காக 39 பிரத்யேக இடங்களை அதிகாரப்பூர்வமாக பட்டியலிட்டுள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்க மாநில அளவிலான விமென்ஸ் குவாலிட்டி எம்ப்ளாய்மெண்ட் பிளான் என்ற புதிய செயல் திட்டத்தை உருவாக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. 6 வாரங்களுக்குள் செயல் திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்க டெண்டர் கோரப்பட்டுள்ளது. கோவையில் லஞ்சம் வாங்கிய காட்டூர் எஸ்ஐ பூபதி லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். புகார் அளித்தவரிடமிருந்து 70,000 ரூபாய் லஞ்சம் பெற்றபோது கைதானார். கோவை மாநகராட்சியில் காங்கிரஸ் திமுக கவுன்சிலர்கள் அடிதடியில் ஈடுபட்டனர். இதையடுத்து காங்கிரஸ் கவுன்சிலர்கள் 5 பேரை சஸ்பெண்ட் செய்து மேயர் உத்தரவிட்டார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மலை ரயில் நிலையம் பாரம்பரியம் மாறாமல் புதுப்பொலிவு பெற்றுள்ள நிலையில் அதனை பிரதமர் மோடி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்து நாட்டுக்கு அர்ப்பணித்தார். யுனிசெஃப் பிரதிநிதி சிந்தியா மெக்காஃப்ரி, யுனிசெஃப் சென்னைக்கான பொறுப்பு தலைவர் கணேசன் குமரேசன்,
டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவன தலைவர் பெஞ்சமின் லின் ஆகியோர் மரியாதை நிமித்தமாக தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜயை சந்தித்தனர். ராமநாதபுரத்தில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட சாதிய பலகைகள், பேனர்களை அகற்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டது. சாதி அடையாள பலகைகளை அகற்ற கோரி ராமகிருஷ்ணன் என்பவர் தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஹரியானாவில் பல்வேறு திட்டங்களை துவங்கி வைத்த பிரதமர் மோடி ரோட் ஷோ சென்றார். சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த பொதுமக்கள் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். சீனாவின் ஜியாங்கியில் கின்னஸ் சாதனை படைத்த உலகின் மிகப்பெரிய தாமரை குளம். குளம் முழுவதும் தாமரை படர்ந்து ஆக்கிரமித்துள்ளது. நாகர்கோயில் சிறையில் தாக்கப்பட்டு இருந்த சபரிவர்மனின் உடலை உறவினர்கள் பெற்றுக் கொள்ள சம்மதித்தனர். பிரேத பரிசோதனை அறிக்கையும் வீடியோ காட்சிகளும் சரியாக இருந்ததை அடுத்து உடலை வாங்க உறவினர்கள் முடிவு செய்தனர். பூரண மதுவிலக்கு கொள்கையை நான் ஏற்கவில்லை, அது நடைமுறை சாத்தியமும் இல்லை என கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். பூரண மதுவிலக்கு கொள்கை என்பது உலகளவில் தோல்வியடைந்த திட்டம் என்றார். சுகாதார ஆய்வாளர் பணிக்கு புதுக்கோட்டை மையத்தில் தேர்வு எழுதியவர்கள் தேர்ச்சி பெற்றனரா என சென்னை ஹைகோர்ட் கேள்வி எழுப்பியுள்ளது. 14 பேரில் தகுதி நீக்கப்பட்ட 4 பேர் தவிர எஞ்சியவர்கள் தேர்ச்சி பெற்றனரா என அரசுக்கு கோர்ட் கேள்வி எழுப்பியுள்ளது. முதல்வர் விஜயை மத்திய இணையமைச்சர் ராமதாஸ் அத்வாலே சந்தித்தார். மத்திய சமூக நீதித்துறை இணையமைச்சர் அத்வாலே மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். 26 காலி பணியிடங்களை கொண்ட TNPSC குரூப் 1 முதல் நிலை தேர்வு செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு பதிலாக செப்டம்பர் 27ஆம் தேதியன்று நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் நாங்கள் தவேகாவை ஆதரிக்கிறோம் என்பதால் கடந்த 8ஆம் தேதி நடந்த இண்டி கூட்டணி கூட்டத்தில் திமுக பங்கேற்கவில்லை. ஆனாலும் நாங்கள் தொடர்ந்து திமுக எம்பிக்களுடன் தொடர்பில் இருக்கிறோம் என காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் கூறினார். குஜராத்தில் பெரிய அளவில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்த ஜெய்ஷே முகமது அமைப்பைச் சேர்ந்த 5 பேரை கைது செய்துள்ளனர். குஜராத்தின் பதாங் மாவட்டத்தில் 5 பேரை குஜராத் பயங்கரவாத எதிர்ப்பு படையினர் சுற்றி வளைத்து கைது செய்தனர். கேரள மாநிலத்துடன் இணைந்து போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஊழல் இருக்கக்கூடாது, ஆட்சியில் எந்த தவறும் நடக்கக்கூடாது என்பதில் முதல்வர் விஜய் கவனமாக உள்ளார் என்றார். கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் மிக முக்கியமான மற்றும் சென்சிட்டிவான தரவுகள் கசிந்து டார்க் வெப் இணையதளத்தில் பரவி வருவது அதிர்ச்சி அளிக்கிறது. மோடி அரசின் இத்தகைய மெத்தன போக்கு இந்தியாவின் பாதுகாப்பிற்கே அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. இதுகுறித்து விரிவான விசாரணை நடத்த கோரி பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளேன் என மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். முதல்வர் விஜய்க்கு அதிக அளவிலான மதுபானங்களை டாஸ்மாக் கடைகளில் அறிமுகம் செய்யும் திட்டம் இருந்தால் அதை உடனடியாக கைவிட வேண்டும் என பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தினார். சென்னையில் வடபழனி, மாம்பலம், ஈக்காட்டு தாங்கல், கிண்டி, பல்லாவரம், தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணியில் திமுக ஒருபோதும் இடம்பெறாது. பாரதிய ஜனதாவும் திமுகவும் முற்றிலும் வெவ்வேறான கொள்கைகளை கொண்டவை என்பதால் அவை ஒருபோதும் ஒன்றிணைய முடியாது என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நாட்டின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தமிழகத்தில் இன்று முதல் துவங்கியுள்ளன. இதில் சுய கணக்கெடுப்பு முறையில் தமிழக மக்கள் பங்கேற்க வேண்டும் என பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பழனி கோவிலில் ரோப் கார் சேவை வருடாந்திர பராமரிப்பு பணி காரணமாக ஜூலை 20ஆம் தேதி முதல் 45 நாட்களுக்கு இயங்காது என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. பக்தர்கள் படிப்பாதை மற்றும் மின் இழுவை ரயிலை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் ஆனி பிரமோற்சவ நிறைவு நாளில் ஐயங்குளத்தில் அண்ணாமலையாருக்கு சூலம் ரூபத்தில் தீர்த்தவாரி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்த சேத்தூரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவிலில் ஆடி 1வது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு நடைபெற்ற திருவிளக்கு பூஜைகள் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து பூஜை செய்து வழிபாடு நடத்தினர். திருவாரூர் ஸ்ரீ வாராகி அம்மன் கோயிலில் ஆஷாட நவராத்திரி விழா 3ஆம் நாளில் கனி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு வாராகி அம்மன் காட்சியளித்தார். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வாராகி அம்மனை வழிபட்டனர். நெல்லை பாளையங்கோட்டை ராஜகோபால சுவாமி கோயிலில் ஆடி மாத பிறப்பை முன்னிட்டு இன்று அதிகாலை கோபூஜை நடந்தது. விஸ்வரூப தரிசனத்தில் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி பனிமய மாதா பேராலய 444வது ஆண்டு திருவிழா முன்னேற்பாடு ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் ஸ்ரீநாத் தலைமையில் நடைபெற்றது. விழா ஜூலை 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை நடக்கவுள்ளது. திருச்செந்தூர் கோயில் கடற்கரையில் உள்ள ஐயா வைகுண்டர் அவதாரபதியில் ஆடி திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் 11ஆம் திருநாளான 27ஆம் தேதி நடக்கிறது.
தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள பட்டீஸ்வரம் ஞானாம்பிகை சமேத தேனுபுரீஸ்வர சுவாமி கோயிலில் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். முதல்வர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்பட டிக்கெட் முன்பதிவு கேரள திரையரங்குகளில் நாளை மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. ஜனநாயகன் படம் மக்களுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்கும் என அமைச்சர் ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். உண்மையில் இது மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்றார். நடிகர் வைபவ் போலீஸ் அதிகாரியாக நடிக்கும் படத்திற்கு மாறுவேஷம் என பெயரிட்டுள்ளனர். வியானா நாயகியாக நடிக்கிறார். இயக்குநர் ஸ்ரீனி கூறுகையில், ஒரு குடும்பத்தில் நடக்கும் கொலையை விசாரிக்கும் போலீஸ் அதிகாரியாக வைபவ் நடிக்கிறார். இது மர்டர் மிஸ்டரி த்ரில்லர் படம் என்றாலும் ரத்தம் வன்முறை எதுவும் இருக்காது. குடும்பத்துடன் பார்க்கும்படியான ஃபேமிலி த்ரில்லர் கதையாக இருக்கும் என்றார். நடிகை பாக்யஸ்ரீ போஸ் தற்போது சிவகார்த்திகேயனுடன் செய்யோன் படத்தில் நடிக்கிறார். இவர் கூறுகையில், எனது தந்தை நைஜீரியாவில் வேலை கிடைத்ததால் குடும்பத்துடன் அங்கு குடிபெயர்ந்தோம். அப்போது எனக்கு ஆங்கிலம் தெரியாது. அங்கிருந்த இந்திய வம்சாவளி மாணவர்கள் எனக்கு ஆங்கிலம் தெரியாததை வைத்து மட்டம் தட்டி கேலி செய்தனர். இது என்னை காயப்படுத்தினாலும் அந்த வழியை ஒரு பாடமாக மாற்றி தீவிரமாக ஆங்கிலம் கற்றுக்கொண்டேன். இன்று நான் சரளமாக ஆங்கிலம் பேசுவதற்கு அந்த ஆரம்பகால வழிகளே காரணம் என்றார். முதல்வர் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் ஜூலை 23 வெளியாகிறது. பொதுவாக இவரது படங்களுக்கு முதல் நாளில் டிக்கெட் அதிக விலைக்கு விற்கப்படும். இப்போது அவர் முதல்வராகிவிட்டதால் எக்காரணத்தை கொண்டும் டிக்கெட் கட்டணத்தை அதிகமாக்கி விற்கக்கூடாது. சான்றிதழ் படம் என்பதால் குழந்தைகளை அனுமதிக்கக்கூடாது என தியேட்டர்களுக்கு அதிரடி உத்தரவு பறந்துள்ளதாம். ஜனநாயகன் பட திரையிடலில் முறைகேடு நடந்தால் எதிர்க்கட்சிகள் அதை பெரிதாக்குவார்கள் என்பதால் தயாரிப்பாளர் மூலம் வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாம். இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் ஹீரோவாக நடித்துள்ள டிசி படத்தில் நாயகியாக நடித்துள்ளார் வாமிகா கபீர். பிற மொழிகளிலும் நடித்து வருகிறார். சமீபத்தில் தனக்கு பிடித்தமான ஹிந்தி நடிகை மாதுரி தீட்சித்தை சந்தித்தார். அது பற்றி அவர் கூறுகையில், குழந்தை பருவம் முதலே அவரின் தீவிர ரசிகை நான். அவரை சந்தித்தது என் வாழ்க்கையில் கனவு நனவான தருணம் என்கிறார்.